புதுச்சேரியில் வட்டிக்கடை அலமாரியில் இருந்த தங்க நகைகளை திருடிய இருவரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி கேண்டீன் வீதியை சார்ந்தவர் அபிஷேக் குமார், வயது 33, சோனி நகர் கண்ணதாசன் வீதியில் வட்டிக்கடை நடத்தி வருகிறார். கடந்த 18ஆம் தேதி இவரது கடைக்கு வந்த சோனி நகரை சார்ந்த சபரி, பாரதி ஆகியோர் குடிப்பதற்கு ரூபாய் 200 கேட்டு தொந்தரவு செய்தனர். இதனால் அபிஷேக் குமார் பணம் இல்லை என்று கூறியபடி கடையிலிருந்து வெளியே சென்றார். மீண்டும் கடைக்கு வந்தபோது இருவரும் இல்லை. உள்ளே சென்று பார்த்தபோது அலமாரியில் இருந்த 3 கிராம் தங்க கமல் திருடு போயிருந்தது. அபிஷேக் குமார் புகாரின் அடிப்படையில் சபரி, பாரதி ஆகியோர் மீது முத்தில்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் சைபர் மோசடி கும்பலிடம் 4 பேர் ரூபாய் 8 லட்சம் இழந்திருக்கிறார்கள். நெல்லித்தோப்பை சார்ந்தவரை ஸ்னாப்சாட் மூலமாக தொடர்பு கொண்ட மர்ம நபர் நண்பராக பழகி வந்தார். அவர் ஆன்லைன் ட்ரேடிங்கில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறியுள்ளார். அதை நம்பி மர்ம நபர் தெரிவித்த போலி ஆன்லைன் ட்ரேடிங்கில் பல்வேறு தவணைகளாக ரூபாய் 3,45,100 முதலீடு செய்து அதன் மூலமாக வந்த லாப பணத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை. அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்ததும் தெரிய வந்தது. அதேபோல சேலைமடை சார்ந்த பெண் 1,20,497, நெல்லித்தோப்பை சார்ந்தவர் 1,85,398, பிள்ளையார் குப்பத்தை சார்ந்தவர் 1,46,580 என மொத்தம் 4 பேர் மோசடி கும்பலிடம் 7,97,575 ரூபாய் இழந்திருக்கிறார்கள். புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி என்டிஏ கூட்டணிகள் தற்சமயம் அதிமுக இல்லை, தமிழகத்தில்தான் உள்ளது என்று பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா தெரிவித்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரதமர் வருகை தொடர்பாக துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, அமைச்சர் நமச்சிவாயம், பேரவைத் தலைவர் செல்வம், மாநில தலைவர் ராமலிங்கம் உள்ளிட்டோர் இன்று மதியம் சந்தித்து பேசினர். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சுரானா, புதுச்சேரிக்கு வரும் மார்ச் 1ஆம் தேதி மதியம் பிரதமர் மோடி வருகிறார். அரசுமுறை பயணமாக புதுவை வரும் அவருக்கு பாஜக சார்பில் பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்படுகிறது. கடந்த 14ஆம் தேதி காரைக்காலுக்கு வந்த மத்திய அமைச்சர் அமித்ஷாவை முதல்வர் ரங்கசாமி சந்தித்தார். அப்போது என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி உறுதியானது. தற்சமயம் புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ளன. வேறு கட்சிகளுடன் பேசி வருகிறோம். கூட்டணி தொகுதிகள் பிறகு முடிவெடுக்கப்படும். தமிழகத்தில்தான் என்டிஏ கூட்டணிகள் அதிமுக உள்ளது. புதுச்சேரியில் தற்சமயம் அதிமுக இல்லை. புதுச்சேரி என்டிஏ கூட்டணியில் அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகளிடம் பேசிக் கொண்டிருக்கிறோம். என்ஆர் காங்கிரஸ் புதுச்சேரியில் என்டிஏ உடனும் தமிழகத்தில் தாவேகாவுடனும் செல்வதாக வரும் தகவல் வெறும் வதந்திதான். அதுபோல முதல்வர் ரங்கசாமி எதுவும் சொல்லவில்லை. முதல்வரை அண்மையில் சந்தித்து பிரதமர் புதுச்சேரி வருகை பற்றி பேசினேன் என்றார். சாதி வெறியர்களுக்கு ஆதரவாக பிசிஆர் செல் செயல்படுவதாக கூறி விசிக தமிழ்வாணன் தலைமையில் அக்கட்சியினர் பிசிஆர் செல் காவல்துறையிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி இயக்குநர் உதயசங்கர் மீது தலித் மாணவன் அளித்த வன்கொடுமை புகார் மீது வழக்கு பதிவு செய்யாமல் இயக்குநருக்கு ஆதரவாக புதுச்சேரி அரசும் காவல்துறையும் செயல்படுவதாக கூறி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பிசிஆர் செல் காவல்துறையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தலித் மாணவன் சஞ்சய்க்கு தொடர்ந்து மிரட்டல் அளித்து வரும் உதவி பேராசிரியை வசந்தி மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என்றும் அப்போது அவர்கள் வலியுறுத்தினர். பிசிஆர் செல் காவல் கண்காணிப்பாளர் சரவணன் மருத்துவ விடுப்பில் இருப்பதால் வழக்குகளை பார்க்க அதிகாரிகள் இல்லை என்று காவலர்கள் கூறியதால் கோபமடைந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வழக்கு பதிவு செய்யவில்லை எனில் எஸ்பி சரவணன் மீது நீதிமன்றம் மூலமாக நடவடிக்கை எடுப்போம் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்போது தெரிவித்தனர். செவிலியர் கல்லூரி மாணவர் சஞ்சய் தொடர்ந்து மிரட்டல் விடுத்து வரும் பேராசிரியை வசந்தி மீது நடவடிக்கை எடுக்க கோரி மீண்டும் ஒரு புகாரை பாதிக்கப்பட்ட மாணவர் புகார் அளித்தார். இந்நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருபுவனி தொகுதியின் செயலாளர் இளவளவன், முற்போக்கு மாணவர் கழக மாநில துணை செயலாளர் சிவசந்திரன், வழக்கறிஞர் செந்தமிழன், இளங்கோவன், முத்துவைதான் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட அரவிந்த் கண் மருத்துவமனை பின்புறம் 60 கோடியே 36 லட்சம் ரூபாய் செலவில் புதிய துணை மின் நிலையம் அமைப்பதற்கான பூமி பூஜையை முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி தவளக்குப்பம் முக்கிய வணிகப் பகுதியாக மாறி வருகிறது. சுற்றுலா, கல்வி மற்றும் சுகாதாரத்துறைகளில் வளர்ச்சி, குடியிருப்பு மற்றும் வணிக நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு வழிவகுத்துள்ளது.
இதன் விளைவாக மின்சார தேவைகள் வியக்கத்தக்க வகையில் அதிகரித்துள்ளன. இந்த மின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக புதுச்சேரி அரசு தவளக்குப்பம் துணை மின் நிலையம் அமைக்க ரூபாய் 60 கோடியே 36 லட்சம் ரூபாய் செலவில் அனுமதி அளித்துள்ளது. அபிஷேகப்பாக்கம் அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு பின்புறம் அமைந்துள்ள இடத்தில் புதிய துணை மின் நிலையம் நிறுவப்பட உள்ளது. இதற்கு பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா ஆலோசனையின் அடிப்படையில் மேற்கொள்ள உள்ளது. இந்த துணை மின் நிலையத்தில் 110 கீழ் 22 கிலோவாட் மற்றும் 25 MVA திறன் கொண்ட 2 மின்மாற்றிகள் நிறுவ திட்டமிடப்பட்டுள்ளது. புதிய துணை மின் நிலையம் அமைப்பதற்கான அடிக்கல் விழா தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான செல்வம் தலைமையில் இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி, மின்சாரத்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் மின்துறை பொறியாளர்கள், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு மற்றும் நல்லூர் கிராமத்தில் தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு மற்றும் நல்லூர் கிராமத்தில் உள்ள செல்வ விநாயகர் நகர், வேலாயுதம் நகர், குமரன் நகர் ஆகியவற்றில் உள்ள சாலைகளை மேம்படுத்த புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டத்தின் மூலமாக ரூபாய் 32,15,000 மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் கோபிநாத், இடைநிலை பொறியாளர் கிருஷ்ணன், ஒப்பந்ததாரர் மலையாளத்தான் மற்றும் ஊர் பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரியின் பட்டமளிப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் தலைமை விருந்தினராக தேர்வு கட்டுப்பாட்டாளர், புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகம் டாக்டர் சதானந்த் ஜி சுவாமி தலைமையில் இன்று நடைபெற்றது. நிகழ்வில் இளங்கலை மற்றும் முதுகலை மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி சிறப்பித்தார்கள். இந்நிகழ்வில் தக்ஷீலா பல்கலைக்கழக வேந்தரும், ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி நிறுவன தலைவரும் மற்றும் மேலாண் இயக்குநருமான உயர் திரு எம் தனசேகரன், செயலாளர் டாக்டர் கே நாராயணசுவாமி கேசவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் பொருளாளர் டாக்டர் ராஜராஜன், ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை இயக்குநர் பொறுப்பு டாக்டர் கே கார்த்திகேயன், மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் எம் பிரகாஷ் மற்றும் ஆராய்ச்சி டீன் டாக்டர் பி சஞ்சய், கல்லூரி முதல்வர் டாக்டர் ஜி முத்தமிழ்ச்செல்வி மற்றும் பேராசிரியர்கள், இணை பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்கள் உள்ளிட்டோர் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். இதில் செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் அவர்களின் பெற்றோர்களும் பங்கேற்றனர். செவிலியர் கல்லூரி முதல்வர் டாக்டர் ஜி முத்தமிழ்ச்செல்வி வரவேற்புரை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து டாக்டர் ராஜராஜன் மற்றும் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் எம் பிரகாஷ் வாழ்த்துரை வழங்கினார். நிறுவன தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் உயர் திரு எம் தனசேகரன் அவர்கள் பட்டமளிப்பு விழா உரை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து தலைமை விருந்தினர் டாக்டர் சதானந்த் ஜி சுவாமி, பேராசிரியர் டாக்டர் ஆர் பிரியதர்ஷினி அறிமுக உரை வழங்கினர். இந்நிகழ்வில் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. மேலும் இளங்கலை பாடப்பிரிவில் புதுச்சேரி பல்கலைக்கழக அளவில் 2017 2021 ஆண்டு பயின்று முதல் மதிப்பெண் பெற்ற பட்டதாரி செல்வன் ஆர் சதீஷ்குமார்விற்கும் 2018 2022 ஆண்டு வரை பயின்று முதல் மதிப்பெண் பெற்ற பட்டதாரி செல்வி டி கலைஸ்ரீவிற்கும் 2019 2023 ஆண்டு பயின்று முதல் மதிப்பெண் பெற்ற பட்டதாரி செல்வி பி தளிர்மதிவிற்கும் 2020 2024 ஆண்டு பயின்று முதல் மதிப்பெண் பெற்ற பட்டதாரி செல்வன் என் கோகுலசுவாமிற்கும் 2021 2023 ஆண்டு பயின்று முதல் மதிப்பெண் பெற்ற பட்டதாரி செல்வி ஏ சிவசங்கரிவிற்கும் முதுகலை பாடப்பிரிவில் 2021 முதல் 2023 ஆண்டு பயின்றும் முதல் மதிப்பெண் பெற்ற செல்வி கே அபிநயாவிற்கும் சிறப்பு சான்றிதழ் வழங்கப்பட்டது. இறுதியில் தலைமை விருந்தினர் டாக்டர் சதானந்த் ஜி சுவாமி உரையாற்றினார். விழாவின் இறுதியில் துணை முதல்வர் டாக்டர் எஸ் நர்மதா நன்றியுரை வழங்க விழா இனிதே முடிவு பெற்றது. முதல்வர் மு.க.ஸ்டாலின் எவ்வளவு பெருந்தன்மையோடு ராகுல் காந்தியை பிரதமராக்குவேன் என்று முதலில் சொன்னார். அந்த நன்றி உணர்வை காங்கிரசார் அனைவரும் நினைத்து பார்க்க வேண்டும் என திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி தெரிவித்துள்ளார்.
சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள காலாப்பட்டு, முத்தியால்பேட்டை, உப்பளம் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளில் திமுக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் திமுக கொள்கை பரப்பு செயலாளர் MP ஜெகத் ரட்சகன் மற்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் கலந்து கொண்டு எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து கட்சி நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய திமுக கொள்கை பரப்பு செயலாளர் MP ஜெகத் ரட்சகன் அவர்கள், புதுச்சேரியில் பொதுமக்கள் திமுகவிற்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவு தந்து வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது. தமிழகத்தில் நடக்கும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஆட்சி, அவருடைய திட்டங்கள் அனைத்தும் புதுச்சேரிக்கு வர வேண்டும் என்று மக்கள் விரும்புகின்றனர் என்றார். இந்திய கூட்டணிக்கு தலைமையேற்கும் தகுதி முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்குத்தான் உண்டு. மணிசங்கர் ஐயர் சொல்கிறார். மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் என பல மாநில தலைவர்களும் சொல்கிறார்கள். ஆனால் முதல்வர் மு.க.ஸ்டாலின் எவ்வளவு பெருந்தன்மையோடு ராகுல் காந்தியை பிரதமராக்குவேன் என்று முதலில் சொன்னார். அந்த நன்றி உணர்வை காங்கிரசார் அனைவரும் நினைத்து பார்க்க வேண்டும். திமுக போன்று நட்பிற்கும் கூட்டணியை மதிப்பது போன்று உலகத்தில் எந்த கட்சியும் கிடையாது. புதுச்சேரிக்கு வந்த KC வேணுகோபாலிடம் 18 இடங்களில் போட்டியிட வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்தியிருப்பது, இதை குறித்து கேட்டபொழுது அவர்கள் கட்சியின் சார்பாக கேட்டுள்ளனர். எங்கள் கட்சியின் சார்பில் 30 தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று நானும் கேட்பேன். கட்சியினரை உற்சாகப்படுத்த எது வேண்டுமானாலும் கேட்கலாம், ஆனால் தலைமைதான் முடிவு எடுக்கும். இவ்வாறு ஜெகத் ரட்சகன் தெரிவித்தார். பொதுமக்கள் தங்களின் குடியிருப்பு மற்றும் சுற்றுப்புறங்களில் தண்ணீர் தேங்காய் வண்ணம் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் பாதுகாத்து கொசுக்கள் உற்பத்தியை தடுக்க ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று உழவர்கரை நகராட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உழவர்கரை நகராட்சி பகுதிகளில் கொசுக்களின் பெருக்கம் அதிகமாக உள்ளதாக புகார் எழுந்தது. கொசுக்கள் உற்பத்தியை தடுக்கும் வண்ணம் உட்புற கால்வாய்களை துருவாரி கொசு மருந்துகள் தெளிக்கும் பணி நகராட்சியால் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் கொசு உற்பத்தியை தடுக்க நகராட்சிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் காலை மற்றும் மாலை நேரங்களில் புகை மருந்து அடிக்க தொகுதி வாரியாக 14 குழுக்கள் அமைத்து ஒவ்வொரு பகுதியாக புகை மருந்து அடிக்கப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் தங்களின் குடியிருப்பு மற்றும் சுற்றுப்புறங்களில் தண்ணீர் தேங்காய் வண்ணம் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் பாதுகாத்து கொசுக்கள் உற்பத்தியை தடுத்திட வேண்டும். பாதாள சாக்கடை வசதி உள்ள இடங்களில் இணைப்பு கொடுக்காதவர்கள் உடனடியாக கொடுக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் பந்தக்கால் நடுதல் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் உட்பட பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற பரிகார ஸ்தலமாக விளங்கும் பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவில் திருப்பணிக்கான பூமி பூஜை விழா கடந்த ஜூன் மாதம் 8ஆம் தேதி சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. இந்நிலையில் வருகின்ற மார்ச் 8ஆம் தேதி கூத்தாண்டவர் கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ள நிலையில் இன்று முக்கிய நிகழ்வாக ஆலயத்திற்கு பந்தக்கால் நடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவிலின் வடகிழக்கு திசையில் கொடிமரத்தின் அருகே நல்ல நேரம் பார்த்து மூங்கில் மரம் செழித்து வளர்வது போல கும்பாபிஷேக திருப்பணிகள் தடங்களின்றி நடைபெற பூஜைகள் செய்யப்பட்டு பந்தக்கால் நடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி சுவாமி தரிசனம் செய்தார். குருக்கள், கோவில் நிர்வாகத்தினர், பக்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு பந்தக்காலுக்கு மாலை அணிவித்து தீபாரதனை காட்டி வழிபட்டனர். மேலும் பந்தக்கால் நடுதல் நிகழ்ச்சியை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருநள்ளாறு கோவிலில் நகைச்சுவை நடிகை ஜாங்கிரி கதாபாத்திரத்தில் பிரபலமான மதுமிதா மனதுருகி சுவாமி தரிசனம் செய்தார். உலக புகழ்பெற்ற திருநள்ளார் கோவிலில் ஓகே திரைப்படத்தில் ஜாங்கிரி கதாபாத்திரத்தில் பிரபலம் அடைந்த பிரபல நகைச்சுவை நடிகை மதுமிதா சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். சிறப்பு தரிசனத்தில் பங்கேற்ற பின்னர் மதுமிதா கோவிலை சுற்றி வந்து தரிசனம் செய்து ஸ்ரீ சனீஸ்வர பகவான் சந்நிதியில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டதில் பங்கேற்று மனதுருகி வேத மந்திரங்கள் முழங்கி பிரார்த்தனையில் ஈடுபட்டார். தொடர்ந்து கோவில் யானையிடம் ஆசீர்வாதம் பெற்றார். பக்தர்கள் மதுமிதாவை கண்டு ஜாங்கிரி என்று அழைத்துக் கொண்டு புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். மேலும் மதுமிதா தற்போது சொப்பன சுந்தரி பட டைரக்டருடன் சதீஷ் நடிக்கும் திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்துக் கொண்டிருப்பதாகவும் எல்லோருடைய வளர்ச்சியும் சந்தோஷமாக இருக்க திருநள்ளாறு கோவிலில் பிரார்த்தனையில் ஈடுபட்டதாக மதுமிதா தெரிவித்தார். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு புறவழிச்சாலையில் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்து சாம்பலான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த
புதுத்துறை சமத்துவபுரத்தை சார்ந்த ஜெயஃபர் சாதிக் என்பவர் தனது ஹோண்டா டியோ இருசக்கர வாகனத்தில் நேற்றிரவு திருநள்ளாறு வழியாக சென்றுள்ளார். திருநள்ளாறு வடக்கு உள்வட்ட புறவழிச்சாலை வழியாக செல்லும் பொழுது இருசக்கர வாகனத்தில் சிறிய தீப்பொறி கிளம்பி புகைமூட்டம் வந்துள்ளது. தீப்பொறி கிளம்பியதை கண்ட ஜவஹர் சாதிக் இருசக்கர வாகனத்தை சாலை ஓரத்தில் நிறுத்திவிட்டு அருகில் தண்ணீர் கிடைக்குமா என பார்த்த நேரத்தில் இருசக்கர வாகனம் மலமளவென தீப்பற்றி எரிய தொடங்கியது. அப்போது அந்த பகுதியில் இருந்தவர்கள் உடனடியாக திருநள்ளாறு காவல் நிலையத்திற்கும் சுரக்கடி தீயணைப்பு நிலையத்திற்கும் தகவல் தெரிவித்துள்ளனர். சுரக்குடி தீயணைப்பு நிலையத்திலிருந்து விரைவாக வந்த தீயணைப்பு வாகனத்தின் மூலமாக தீயை அணைக்க முற்பட்ட போது இருசக்கர வாகனம் முழுவதுமாக தீக்கிரையாகி எலும்புக்கூடாக காட்சியளித்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருநள்ளாறு காவல் நிலைய உதவி ஆய்வாளர் வேல்முருகன் மற்றும் போலீசார் வாகனம் தீப்பற்றி எரிந்தது குறித்து வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். காரைக்கால் அடுத்து திருநள்ளாறில் நேற்றிரவு புறவழிச்சாலை பகுதியில் சென்ற இருசக்கர வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்த சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது.